ஸோ பிரேவியஸ் லாட்டிஸ் வந்து டோட்டலா 14 இருக்கும். இதே கிறிஸ்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7 இருக்கும். கிறிஸ்டல் சிஸ்டம் அப்படின்னா 7. ஸோ இந்த பிரேவியஸ் லாட்டிஸ்ல 3 தான் நம்ம நார்மலா பிரிக்கலாம். பிரிமிட்டிவ் லாட்டிஸ், ஸோ வந்து ஷார்ட் ஃபார்ம்ல பின்னு சொல்லலாம். ஃபேஸ் சென்டர் கியூபிக் லாட்டிஸ், ஷார்ட் ஃபார்ம் எஃப். அதுக்கப்புறம் பாடி சென்டர் கியூபிக் லாட்டிஸ் ஐன்னு சொல்லலாம். ஃபேஸ் சென்டர்ல இருந்து ஒரு ஆப்போசிட் ஃபேஸ்ல மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கிறத வந்து எண்ட் சென்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி வந்து ஷேரிங் ஆயிருக்கு ஆட்டம். பிரிமிட்டிவ் கியூபிக் லாட்டிஸ் அப்படின்றது ஒன்லி ஆக்குபை கார்னர் மட்டும்தான். ஸோ கார்னர் ஷேரிங். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்னர் ஷேரிங்க்கு வந்து 1/8 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே எஃப்சிசிக்கு 1/2. ஒரு ஃபேஸோட இது வந்து இப்போ சப்போஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கார்னர் வந்து 1/8 ஷேரிங். ஸோ இதே வந்து பாடி 1, ஃபேஸு 1/2, எட்ஜு 1/4. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். டோட்டலா ஒரு யூனிட் செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஒரு 1 யூனிட் செல்ல நார்மலா இருக்கிறது வந்து 8 கார்னர் இருக்கும், 12 எட்ஜஸ் இருக்கும், 1 பாடி இருக்கும், 6 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ இது வந்து காமனா இருக்கிற ஒரு யூனிட் செல்ல. ஆனா சிம்பிள் கியூபிக் லாட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கார்னர் மட்டும்தான். ஸோ டோட்டலா 8 கார்னர், 1/8, ஸோ 1 ஆட்டம்ஸ். ஃபேஸ் சென்டர் கியூபிக் லாட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்னர் பிளஸ் ஃபேஸ் ஷேரிங். ஸோ கார்னர்ன்றது டோட்டல் 8 கார்னர், ஃபேஸ்ன்றது 6 ஃபேஸ். ஸோ 1 ஃபேஸஸ்க்கு 1/2னா 6 ஃபேஸஸ்க்கு 3 ஆட்டம்ஸ். ஸோ டோட்டலா கார்னர் 1 ஆட்டம், ஃபேஸ் 3 ஆட்டம், டோட்டலா 4 ஆட்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாடி சென்டர் கியூபிக் லாட்டிஸ் பார்க்கும்போது அது ஷார்ட் ஃபார்ம் வந்து ஐ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கார்னர் பிளஸ் பாடி ஷேரிங். பாடி ஷேரிங்ன்றது டோட்டலா 1 தான் இருக்கும். 1 into 1, ஸோ 1 ஆட்டம், டோட்டல் ஆட்டம் 1 + 1, 2 ஆட்டம்ஸ் சொல்லுவாங்க. சப்போஸ் எட்ஜ் ஷேரிங்ல ஆயிருந்துச்சுன்னா டோட்டலா 12 எட்ஜஸ் இருக்கு, 3 ஆட்டம்ஸ். சப்போஸ் எட்ஜ்ல வந்து ஷேர் ஆயிருக்குன்னா அப்ப அது வந்து 3 ஆட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ எண்ட் சென்டர்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில ஆப்போசிட் ஸ்பேசஸ், எந்த ஆப்போசிட் ஃபேஸஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ 2 ஃபேஸஸ் பிளஸ் 8 கார்னர். ஸோ 2 ஃபேஸஸ் சேர்ந்தது 1 ஃபேஸ் ஷேரிங் வந்து 1/2 அப்படின்னா 1 ஃபேஸஸ்னா 1/2. ஸோ அப்போ 2 ஃபேஸஸ்னா 2 into 1/2, 2 ஆட்டம்ஸ். ஸோ எண்டு ஃபேஸுக்கு வந்து 2 ஆட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி ஷேரிங். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படியாலாம் கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு சப்போஸ் வந்து 1 ஆட்டம்ஸ் வந்து ஒரு இதுல கார்னர்ல வந்து இருக்கு, 1 ஆட்டம் வந்து ஃபேஸ்ல இருக்கு, அப்ப என்ன மாதிரி வந்து மாலிகுலர் ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இதுல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், இன் எ கியூபிக் யூனிட் செல், இன் எ கியூபிக் யூனிட் செல் ஏ இஸ் அட் த பாடி சென்டர். ஸோ ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பாடி சென்டர். அடுத்தது பி இஸ் கார்னர். அப்புறம் எக்ஸ் இஸ் அட் த சென்டர் ஆஃப் ஃபேஸ். அப்போ சின்றது வந்து என்னன்னா, சரி எக்ஸ் வந்து சென்டர் ஆஃப் ஈச் ஸ்பேஸ், அப்போ ஃபேஸ். அப்போ டோட்டலா பாடி சென்டர் அப்படின்னா 8 கார்னர், 1 பாடி 1 ஆட்டம், பி கார்னர்னாலும் 1 ஆட்டம். ஸோ எக்ஸ்ன்றது 3 ஆட்டம் வரும். ஸோ அப்போ ஏ பி எக்ஸ் 3ன்னு சொல்லலாம். ஸோ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளைடு ஃபார்மே இதுதான். ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் அடுத்தடுத்து நம்ம ரேஷியோ போட்டு போடணும். ரொம்ப சிம்பிளிஃபிகேஷனே இதுதான். ஸோ ஏபி x3. ஸோ ஆன்சர் வந்து பி.
ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன இருக்குன்றதை எடுத்துக்கணும். ஏன்றது பாடி சென்டர்னா பாடி சென்டர் 1 ஆட்டம். இங்க பார்த்த மாதிரி இதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பின்றது கார்னர், எக்ஸ்ன்றது ஃபேஸ் ஆட்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து என்ன அப்படின்னா ஃபேஸ் சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ அண்ட் பி ஆட்டம்ஸ். ஸோ ஏ ஆர் த கார்னர். ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கார்னர். அடுத்தது பி வந்து ஃபேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பி வந்து ஃபேஸ். ஸோ இதுல வந்து என்ன ஒரு சின்ன ஒரு இது சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஆட்டம் மிஸ்ஸிங் ஃப்ரம் 1 கார்னர். அப்போ ஏன்றது மொத்தமா 8 கார்னர் இருக்கும். 8ல இருந்து 1/8 அப்படின்னு தான் நம்ம போடுவோம். இதுல 6 × 1/2 இதுதான் நார்மல் ஃபார்முலா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ ஆட்டத்துல 1 கார்னர் மட்டும் மிஸ் ஆகுது. அப்ப 8 கார்னர்ல 1 கார்னர் மிஸ் ஆச்சுன்னா 7/8. ஸோ இது வந்து நார்மலா எதுவும் மிஸ் ஆகல. ஸோ டோட்டலா 3 ஆட்டம்ஸ். இது வந்து 7/8 ஆட்டம்ஸ். ஸோ எழுதும் போது ஏ 7/8 பி 3 அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுறோம். ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எல்சிஎம் எடுக்கிறத பத்தி. ஸோ ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி எல்சிஎம் வந்து இதுக்கு எடுக்கணும். 7,7/8 3 இதோட எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 8 தான். ஸோ பெரிய நம்பர் எடுத்து அது டிவிஷன் ஆகுதான்னு பார்க்கணும். அதே டிவிஷன் ஆயிடுச்சுன்னா ஓகே. இல்லைன்னா 18 மடங்குல டிவிஷன் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரே டிவிஷன் ஆகுது. ஸோ 8ன்றது எல்சிஎம். 8 இஸ் எல்சிஎம். ஸோ இந்த எல்சிஎம் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 7/8 × 8, 3/1 × 8. அப்போ டோட்டலா 7/24. ஸோ A7 B/24 அப்படின்ற மாதிரி நம்ம எல்சிஎம் எடுத்து முடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ எல்சிஎம் மட்டும் இதற்கு தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியா போட்டுடலாம். அடுத்தது இந்த ப்ரீவியஸ் லாட்டிஸ்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த கெமிஸ்ட்ரியில வந்து கேட்பாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆட்டத்துல இருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு வந்து டிஸ்டன்ஸ். சப்போஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏல இருந்து இந்த லென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ஸோ ஏன்னு சொல்லிட்டோம். ஏசி இப்போ ஒரு ஃபேஸஸோட ஒரு லைன் இந்த கிரீன் டாட்டர் லைன்ல. ஸோ இப்போ இது பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பித்தாகரஸ் தேற்றம் பிரகாரம் நம்ம இந்த ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் போட்டா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ 2a ஸ்கொயர்னு வரும். ஸோ ஏசி ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். இது நம்ம எடுத்தா a√2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ ஏஎஃபோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதோட கண்டுபிடிக்க முடியும்னா ஸோ இந்த லென்த்தையும் இந்த ஸ்கொயரை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும். ஸோ இந்த ட்ரைகோனலை எடுத்து அந்த ஸ்கொயர்ல இருந்து அந்த ட்ரைகோனலை கட் பண்ணி எடுத்து நம்ம போடணும். ஸோ இதோட லென்த் வந்து √2a முன்ன கண்டுபிடிச்சிருப்போம். இதை பித்தாகரஸ் தேற்றம் மூலயமா போட்டா நமக்கு √3a. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஒரு ஃபேஸஸ்ல இருக்கிற ஃபேஸ் டைகோனலோட வேல்யூ வந்து √2a. பாடி டைகோனல் √3a அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஆக்குப்பை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன் சேர்ந்து ஒரு யூனிட் செல்ல ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதுல 2 ஆட்டமும் சேரும் போது மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் டி. இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் கியூபிக்னு எடுத்துக்கும் போது இந்த இடத்துல ஒரு ஆர், இந்த இடத்துல ஒரு ஆர், 2r = a வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு 2r ஆர் ஆர். ஸோ 4r = அந்த பிசிசில இங்க கண்டுபிடிச்ச √3a. இந்த இடத்துலயும் அதே மாதிரி ஆர் 2r ஆர் 4r = √2a. ஸோ இப்போ 2r அப்படின்றது தான் டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம இதை வந்து 2 × 2rன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ 2rன்ற இடத்துல டீன் போடுறோம். ஸோ அப்போ d = இந்த 2 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா √3/2. ஸோ அப்போ என்னன்னு சொல்லலாம், half of the body diagonal அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா பாடி டைகோனல் அப்படின்றது பாடி டைகோனல் √3a. half of body diagonal இது வந்து என்னன்னு சொல்லலாம், half of
ஃபேஸ் டைகோனல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4r = √2a, 2 × 2r = √2a. ஸோ d = √2 / 2. அப்போ a இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா √2a × 2 √2 × √2ன்னு எழுதலாம். ஸோ அதனால இந்த மாதிரி நமக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்போ ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் ஒரு ஆக்குபை ஆயிருக்குன்னா ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றதே வந்து சிம்பிள் கியூபிக்ல ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது d = a, bcc ல √3a/2, fcc ல a/√2. இது மூணு நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா MNO as a rock salt structure with unit cell parameter a. ஸோ அவங்க ஏன்றது 4.43 ஆம்ஸ்ட்ராங்னு கொடுத்துட்டாங்க. இதுல NaCl அப்படின்றது FCC ஸ்ட்ரக்சர், அது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் MNO டிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க. MNO டிஸ்டன்ஸ் அப்படின்றது d. அப்ப கொஸ்டின்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? FCCக்கு d = √3a/2. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா FCCக்கு √2/a/2ன்னு வரும். அப்ப a/√2. அப்ப a-ன்றது வந்து என்ன 4.43 ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை √2க்கு பதில் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா √2 2 × 1/2ன்னு எழுதலாம். ஸோ அப்ப இந்த மாதிரி ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் சில. ஸோ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து BCC structure of lattice. A is the minimum distance between the atom. அத டைரக்டா நம்ம என்ன பண்றலாம்? BCC னா √3a/2 ஆஃப் diagonal. ஸோ ஆன்சர் வந்து A. அடுத்தது the solid A plus BS BCC structure. ஸோ இது கொஸ்டின்ல BCC structure distance of the closest approach between the two ions 0.70. இது வந்து 7. ஸோ 7 மாத்திக்கோங்க. (0.707 ஆம்ஸ்ட்ராங்). the edge length of unit cell. ஸோ அப்ப இதுல கொஸ்டின் பார்க்கும்போது BCC. ஸோ அப்ப BCCன்னு சொன்னா நமக்கு d = √3a/2. அவங்க d கொடுத்துட்டாங்க 0.707 ஆம்ஸ்ட்ராங். 1 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது 10⁻⁻10 மீட்டர். ஆனா கொஸ்டின் வந்து எதுல கொடுத்துருக்காங்கன்னா பிகோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் எப்படி மாத்தலாம் அப்படின்னா பிகோமீட்டர்னா 1 picometer = 10⁻⁻12 மீட்டர். ஸோ இதை 10⁻2 × 10⁻⁻2ன்னு எழுதுனா நமக்கு வந்து என்ன ஆகுது? இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நமக்கு வந்து மாறாது வேல்யூ. ஸோ அப்ப இதை ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? 10⁻2 × பிகோமீட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல A = 2 × d டிவைடட் பை √3ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல 2 × d-ன்றது 0.707 × 10⁻2 பிகோமீட்டர் டிவைடட் பை √3ன்றது 1.732ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா 2 × 1.414 டிவைடட் பை 1.732 10⁻2 பிகோமீட்டர். அப்போ √2 டிவைடட் பை √3 × 10⁻2 பிகோமீட்டர். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ √2 × √3 × 10 பிகோமீட்டர். ஸோ ஆப்ஷன்ல வந்து × 10⁻2 வந்திருக்கணும். ஸோ அப்போ இது பிரகாரம் 10⁻2 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து
பி ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒரு இது வந்து நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இந்த இதுல பிசிசினா டிஸ்டன்ஸ் மினிமம் டிஸ்டன்ஸ் √3a/2, எஸ்சினா டிஏ, எஃப்சிசினா a/√2ன்றது தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா ஈஸியா நம்ம அப்ளை பண்ணி நம்ம இதை போட்டுடலாம். இது சின்ன கரெக்ஷன்ஸ், இதை மட்டும் மாத்திக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கால்குலேஷன்ஸ் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.